பெண்களுக்கு நிகரானது மயில். மலை என்பதை குறிக்கும் சொல் வெறுப்பு. ஏடெடுத்தேன் பிரித்து எழுதுக. ஏடு கூட்டல் எடுத்தேன். துயன்றிருந்தார் பிரித்து எழுதுக. துயன்று கூட்டல் இருந்தார். என்று ப்ளஸ் உரைக்கும் சேர்த்து எழுதுக. என்றுரைக்கும். கீழ்கண்டவற்றுள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் பிசிறந்தையார். அன்னதோர் என்பதன் பொருள் அப்படி ஒரு. கழனி என்பதன் பொருள் வயல். பிச்சை என்பதன் பொருள் கல்வி. சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது. நாலடியார். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுவது நாலடியார். முப்பால் பகுப்பு கொண்டது நாலடியார். ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி. கல்வியானது எத்தகைய செல்வம்? விலை இல்லாத. வாய்த்தீன் பிரித்து எழுதுக. வாய் கூட்டல் தீன். எவன் ஒருவன் சேர்த்து எழுதுக. எவன் ஒருவன். கேடில்லை பிரித்து எழுதுக. கேடு கூட்டல் இல்லை. கண்ணகி புரட்சி காவியத்தை எழுதியவர் பாரதிதாசன். கண்ணகி புரட்சி காவியத்தை எழுதியவர் பாரதிதாசன். கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று நாலடியார். கார் 40, களவழி 40 அனைத்தும். திருக்குறளுக்கு இணையாக போற்றப்படும் நூல் திருவள்ளுவமாலை. திருக்குறளுக்கு இணையாக போற்றப்படும் நூல் திருவள்ளுவமாலை. உலகில் மிகவும் அருமையானது காலம். உலகில் மிகவும் அருமையானது காலம். கேடில் விழுச்செல்வம் கல்வி என்று கூறும் நூல் திருக்குறள். கேடில் விழுச்செல்வம் கல்வி என்று கூறும் நூல் திருக்குறள். பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் பாரதியார். காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலமறிதல். காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலமறிதல். கல்வி இல்லாத நாடு எது இல்லாத வீட்டை போன்றது? விளக்கில்லாத. பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாடியவர் பாரதியார். இவை பிளஸ் எல்லாம் சேர்த்தெழுத கிடைப்பது இவை எல்லாம். உயர்வடைவோம் பிரித்தெழுதுக. உயர்வு கூட்டல் அடைவோம். வள்ளுவர் காட்டிய வழி என்ற நூலின் ஆசிரியர் முனிச்சாமி. வி. முனிச்சாமி. நாலடி 400 என்று சிறப்பிக்கப்படும் நூல். நாலடி 400 என்று சிறப்பிக்கப்படும் நூல் நாலடியார். கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர். கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் சுப்ரபாரதிமணியன். சுப்பரதிமணியன். தண்ணீர் யுத்தம் நூலின் ஆசிரியர் தண்ணீர் யுத்தம் நூலின் ஆசிரியர் சுப்பரபாரதிமணியன். இடம் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். மோரல் என்பதன் கலைச்சொருள் நீதி. அவன் அவள் என்பது எதனை குறிக்கும்? அவன் அவள் என்பது எதனை குறிக்கும்? அவன் அவள் என்பது படர்க்கை. ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை?
42. எழுதினான் என்பது வினை பகுபதம். எழுதினான் என்பது வினை பகுபதம். பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? 6. பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? 6. காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை. காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை. பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். நன்னூலின் ஆசிரியர் பவணந்தி முனிவர். நன்னூலின் ஆசிரியர் பவணந்தி முனிவர். இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து சாரிகை. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே உள்ள இடம்பெறும் மெய்யெழுத்து பார்த்தோன்னா சாரிகை. மண் என்பது எவ்வகை பகாபதம்? மண் என்பது எவ்வகை பகாபதம்? இடை பகாபதம். பகுபதத்தில் அமைந்து திணை காட்டுவது எது? விகுதி. பகுபதத்தில் அமைந்து திணை காட்டுவது விகுதி. பகுபதத்தில் கட்டளையாக அமைவது எது? பகுதி. தே என்னும் எழுத்தின் பொருள். தே என்னும் எழுத்தின் பொருள் கடவுள். தேனா கடவுள். என் என்பது எந்த வினைமுற்று விகுதி? ஆண்பால். என் என்பது எந்த வினைமுற்று விகுதி? ஆண்பால். நோ என்பதன் பொருள் நோய். நோ என்பது நோய். சே என்பதன் பொருள் உயர்வு. சே என்பதன் பொருள் உயர்வு. கை என்பதன் பொருள் ஒழுக்கம்.